சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்து இந்த ஓய்வு நாள் ஆராதனையை நாம் ஆரம்பிக்க போகிறோம். கர்த்தர் கடந்து வந்த மாதங்கள் முழுவதும், கடந்து வந்த வாரங்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்து இந்த நாளிலும் கூட அவரை துதிக்கும்படியாக, ஸ்தோத்தரிக்கும்படியாக, அவரை தேடும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய ஆலயத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கால வேளையில் நாம் தோத்திரங்களை ஏறெடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். வரக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் குறித்த நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கட்டும். வந்திருக்கிற பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வனாதி வானங்களை படைத்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீங்க நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு போதிப்பேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆதியும் அந்தமும் ஆனவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அல்பாவும் மேகாவும் ஆனவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்களை நித்தம் நடத்துகிற தேவனாக இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா புத்திர சிறிகாரத்தின் ஆவியே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்கள் முற்பிதாக்களின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்கள் மூன்றில் ஒன்றான கிறித்துவ தேவனே, திருத்துவ தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா கடந்து வந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே, இந்த ஒரு ஆண்டு முழுவதும் பாதுகாத்து புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. புதிய நாளுக்களுக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறதற்காய், நடத்த போகிறதற்காய் கூட ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா இந்த எளிமையான ஊழியத்தையும் கூட ஆண்டவரே எங்கள் மத்தியில் உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் கொண்டு மகிமைப்படுத்த நீ தந்திருக்கிற ஸ்லாக்கியங்கள், பாக்கியங்களுக்காக, கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக, இரக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று சொல்கிறபடி எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றப் போகிறதற்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீன் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமை உள்ள தேவனை நோக்கி, மகத்துவமுள்ள ராஜனை நோக்கி, வல்லமையுள்ள தேவனை நோக்கி, இன்றும் கூட இந்த ஓய்வு நாளிலே நம்மை பரவசப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவனை நோக்கி, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வாய்ப்பு கொடுத்திருக்கிற தேவனை நோக்கி இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்மத்தில் இருக்கிற அன்பு தம்பி திலீப் அவர்கள் ஜெபித்து ஆராதனையை துவக்குவார்கள். அன்பின் தெய்வமே, பரிசுத்தமுள்ள பிதாவே, கிருபையுள்ள தேவனே துதிக்கிறோம். நல்லவரே, வாக்கு மாறாத தேவனே, ஜீவனுள்ள தேவனே துதிக்கிறோம். ஜீவாதிபதியே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்.
நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதை பரிசுத்த கிருபை அப்பா கிருபையை தந்து கடந்த வாரம் முழுவதும் அப்பா கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து கொண்டதுக்காக நன்றி தகப்பனே. இந்த நாள் ஆராதனை நீர் ஆசீர்வதிங்க, அற்புதமாக அதிசயமாக நடத்தித்தாங்க. எல்லாம் தடைகளை இயேசுவின் நாமத்தினால் உடைத்தப்படும். அநேகமான ஆத்துமாக்களை நேரத்தோடு கொண்டு வாங்கப்பா. உமக்கே மகிமையும் உண்டாகட்டும். எங்களை தரமாட்டமாக எங்களை தாழ்த்துகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரலும் நீங்கள் பொருட்படுத்த நடத்தித்தாங்க. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எங்கே என் நாமத்தினால் 2 பேர் 3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே நான் வருவேன், வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர். நாம் சில பாடல்களை பாடி மகிமைப்படுத்தும் போது எங்கேயும் வரப்போகிறார். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அல்லேலூயா. எத்தனையோ காரியங்களை நாம் செய்கிறோம், ஆனால் தேவன் விரும்புகிற காரியம் எது என்றால் உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலி. அல்லேலூயா. அந்த ஸ்தோத்திர பலியை செலுத்தி அப்பா அப்பா உங்களுக்கு தான் சொல்லி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நாமம் பலத்த துர்கமும் கேடகமும் கோட்டையுமாக இருக்க போகிறது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எடுத்துக்கோ. ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். 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 எபினேசர் எபினேசர் உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் கைகளை தட்டி இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான். எடுத்துக்கோ, பாடு. கைகளை தட்டி உற்சாகமாய் இந்த ஆண்டும் கூட கர்த்தர் உங்களை நடத்துவார். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா அப்பா
ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி, ரீமா யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி, எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி, யெகோவா ஈரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு டாடி டாடி உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா. வாசிங்க. அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா சம்மா கூடவே இருப்பவரே, யெகோவா சம்மா கூடவே இருப்பவரே, கூடவே இருப்பவரே. யெகோவா சம்மா யெகோவா சம்மா கூடவே இருப்பவரே, யெகோவா சம்மா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான். நல்லா கையை தட்டுங்க. அப்பா அப்பா உங்களுக்கு தான். சொல்லி பாருங்க. துதியும் கனத்தையும் மகிமையும் அவருக்கு செலுத்தி பாருங்க. நீங்க கூப்பிடுகிற வேளையில அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா.
யெகோவா ஈர் எல்லாவற்றையும், யெகோவா சம்மா, ஆமென், யெகோவா ராபா சுகத்தை தருகிறவர், யெகோவா ஷாலோம் சமாதானத்தின் தேவன், யெகோவா ஈர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. சொல்லி பாருங்க, துதிச்சு பாருங்க. 2025 முழுவதும் நீங்கள் வழிநடத்தப்படுவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இப்படி சொல்றதுனால தான் என் ஜெபம் கேட்கிறார், ஜெயம் தருகிறார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே தாங்கியே நடத்துகிறேன். புயல் வரும், மழை வரும், பாட்டு பாடு, மகிழ்ந்திரு, கர்த்தரை துதி, கம்பீரமாய் நீங்க நிப்பீங்க. ஹல்லேலூயா. ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே. வெரி குட். தாங்கிய நடத்துகிறீ. எடுத்துக்கமானே பாடுங்க. ஜெபம் கேட்டீரையா, பாடு, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே தாங்கிய நடத்துகிறீ. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. சொல்லுங்க. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் இன்றும் வல்லவரே. பாடு. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவினீர், இனிய உதவி செய்வதற்கு வல்லமை உள்ளவர். தம்பியோடு சேர்ந்து பாடுங்க, தம்பியோடு சேர்ந்து பாடுங்க. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. Thank you Lord. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. எல்ரோயி நீர்தானையா, என்னையும் கண்டீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடு புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புதிய வருஷத்திலே புதிய ராகத்தை உங்களுக்கு காண வேண்டும் என்றால் எங்களோடு சேர்ந்து ஆண்டவர் இந்த 2025 நடத்துவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு பாடுங்கள். நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும்
வல்லவரே, ஜெபம் கேட்டீர் நல்லவரே. எஸ், கண்ணீரை துடைக்கிற தேவன், கரம் பிடித்து நடத்துகிற தேவன், விண்ணப்பம் கேட்கிற தேவன், விடுதலை தருகிற தேவன். சேர்ந்து பாடுமா? உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையை நம்பி உள்ளே. பாடுங்க. உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையை நம்பி உள்ளே. பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புதுராக பிறந்தது. பாடுங்க. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புதுராக பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஓ நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீர், கரம் பிடித்தீரையா. வாய் திறந்து கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. ஓ, விண்ணப்பம் கேட்டீரையா, இயேசுவே விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாட் புயல் இன்று ஓய்ந்த, புதுராக பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஜெபம் ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்துகிறே. தள்ளாட விடவில்லையே, இயேசுவே தாங்கிய நடத்துகிறீ. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்த, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா.
புகழ்கின்றேன் பாட்டு பாடி. புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நான் சொல்றேன், இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற, இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லார் வீட்டிலும் புயல் ஓய்ந்து மலை போல் வருகிறதெல்லாம் பனி போல மாற போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்லா கைகளை தட்டி ஓ ரிஷதர பாபா 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 சொல்லி பாருங்க, மாறும். எல்லாருக்கும் தெரிந்த இன்னொரு பாடல், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. அல்லேலூயா. நாங்க வேற எதுவுமே செய்ய மாட்டோம். எங்க ஊழியத்துல பெருசால நாங்க பீடிகை போட மாட்டோம், போடவும் தெரியாது. நல்லா நானும் என் தம்பி சேர்ந்து பாட்டு பாடுவோம், ஆராதிப்போம். கர்த்தர் அழகாய் இந்த ஊழியத்தை நடத்துகிறார் என்றால் ஆவியோடும் உண்மையோடும் இந்த ஆராதனையை பார்க்கின்ற, எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கின்ற உங்கள் யாவரையும் கர்த்தர் நடத்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்துங்க. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. பாடுங்க. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். Salvation of இந்தியாவுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளுக்கு நன்றி செய்திருக்கிறார். இன்றைக்கு துதிக்கின்ற பாடுகின்ற அத்தனை பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. பள்ளத்தால் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. எடுத்துக்கோ. மரண பள்ளத்தாக்கு நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. இந்த ஆண்டிலும் வாழ வைப்பார். மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன்,
தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்கு தம்பியோடு சேர்ந்து ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள், ஜாய் தொலைக்காட்சி ஊடாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்கா ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன் தோறும் போற்றுவேன். இயேசுவே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் ஆமென். நாள்தோறும் போற்றுவேன். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி பாட, உம்மை துதிக்க, உம்மை தோத்தரிக்க உமக்கு நன்றி செலுத்த நீர் கொடுத்த வாய்ப்புக்காக, கிருபைக்காக, இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு பகுதியும் உம்முடைய நாம மகிமைக்கென்று எங்களை மறைத்து, எங்கள் ஆலயத்தை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சங்கீத பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். எழும்பி நிற்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. தொலைக்காட்சி ஆன்லைன் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள், இந்த சங்கீதத்தை எங்களோடு சேர்ந்து தியானிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு பழக்கமான பரிச்சயமான 16வது சங்கீதத்தை நாம் தியானிப்போம். அல்லேலூயா, வாசிக்கலாம். தேவனே, என்னை காப்பாற்றும் உம்மை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியிலுள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ரா காலங்களிலும் என் உள்ளந்திரியங்களை என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென், ஆமென். அல்லேலூயா. 2024 நம்ம கடந்து வந்ததை போல 2025 முழுவதும் நீங்க கடக்கணும்னா சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை 8வது வசனத்துல இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் அவ்வளவு திட்டமும் தெளிவுமா சொல்றேன் தெரியுமா? என்னுடைய ஊழிய வாழ்க்கையில 25 வருடங்களை முடித்து 26வது ஆண்டிலும் அடியெடுத்து வைத்திருக்கிறேன் என்றால் அவருடைய வார்த்தையை தவிர
வேற எந்த வயா மீடியா வழியும் எனக்கு கிடையாது. அல்லேலூயா. வாசிக்கலாம் அந்த 8வது வசனத்தை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அதுதான் இந்த ஊழியம், அதுதான் மோசஸ் மாரியப்பன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. வேற யாரையாவது பிரதானமாக, வேற யாரையாவது நம்பிக்கையாக வைத்திருந்தால் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே கைவிட்டு போய்விடுகிறார்கள். நான் அசைந்து போவேன். இதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். ஆனால் இந்த ஊழியத்தை செய்வதற்கு முதலாவது யாரை முன்பாக வைத்திருக்கிறேன்? தேவனை முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை எனக்கொண்டு இத்தனை ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறேன். இதை கேட்கிற, பார்க்கிற, சபையில் நின்று கொண்டிருக்கிற நீங்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ தேவைகள், எத்தனையோ போராட்டங்கள் வரும். எந்த மனிதன் மேலும் நம்பிக்கை வைக்காதீங்க. எந்த மனிதனையும் பிரதானம் என்று எண்ணாதீங்க. எந்த மனிதன் உங்களை கடைசி வரைக்கும் கூட்டிட்டு போவாங்க நம்பவே நம்பாதீங்க. சொல்றவங்க எல்லாம் ஒரு நாள் மாறுவாங்க, ஆனால் என் தேவனுடைய வாக்கு மாறாது என்பதற்கு தாவீது சாட்சி. என்னை போன்ற விசுவாச குடும்பங்கள், ஊழியர்கள் அநேகர் சாட்சி என்றால் உங்களுக்கும் கூட நல்ல சாட்சி உள்ள வார்த்தைகளை நீங்கள் என்னிடத்தில் சொல்லி ஆலயத்தில் துதிக்கும்படி தேவன் அற்புதத்தை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உண்மைங்க, உண்மை. சில நேரங்களிலே நம்புகிற மனிதர்கள் நமக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க. சில காரியங்கள் அவர்களை சோர பண்ணும், அவர்களை வேதனைப்படுத்தும், அவர்கள் நிமித்தமாய் நம்மை வேதனைப்படுத்தும். ஆனால் கர்த்தரை முன்வைத்திருந்தால் அது வேதனைப்படுத்தாது, அது கஷ்டப்படுத்தாது, அது கண்ணீர் வடிக்க வைக்காது. கைத்தட்டி பாடி கர்த்தரை துதிக்கும்படி கிருபை செய்யும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுவார், கர்த்தர் என் சுதந்திரமும் நேர்த்தியான பங்கும். இதுதான் இந்த ஊழியம். நீங்க பங்கா வச்சுக்கோங்க, சுதந்திரமா வச்சுக்கோங்க, வலது பாரிசத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நான் சொல்றேன், தாவீது துரத்தப்பட்டு, விரட்டப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு இருந்த ஒரு மனிதர் சொன்னாங்கன்னா உங்களாலையும் சொல்ல முடியும். அந்த சங்கீதத்துல இன்ட்ரோடக்ஷன் என்னமா கொடுத்திருக்கு, கொஞ்சம் அதை மட்டும் வாசிமா. அந்த சங்கீதத்துல இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்திருக்கு? தாவீதின் எழுதின நித்தா என்னும் பொற்பன கீதம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவ்வளவு ஒரு அழகான சங்கீதத்தில் அவன் சொல்லி இருக்கிறான், நான் கர்த்தரை என் வலது பாரிசத்தில் எனக்கு முன்பதாக, என்னுடைய சமூகத்திற்கு முன்பதாக, என் வீட்டுக்கு முன்பதாக, என் பிரச்சனைகளுக்கு முன்பதாக, என் போராட்டங்களுக்கு முன்பதாக, என் தேவைகளுக்கு முன்பதாக, என் பிள்ளைகளுக்கு முன்பதாக வைத்திருக்கிறபடியினால் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னான். அவன் அசையவும் இல்லை என்பதை நாம் பார்த்தோம். நீங்களும் சொல்லுங்க, இத்தனை வருஷம் இந்த மோசஸ் மாரியப்பன், அதை போன்ற அநேக ஊழியர்கள், இன்னும் ஒரு சில உண்மையான விசுவாசிகள் அசையலைன்னா நான் இந்த வார்த்தையை கேட்டு தைரியப்படுவேன். நான் இந்த வார்த்தையின்படி கர்த்தரை என் வலது பாரிசத்தில் வைப்பேன், கர்த்தரை எனக்கு முன்பதாக நிறுத்துவேன். கர்த்தர் என்னை அசையாமல் நிலைவரமான ஆவியை கொடுத்து, நிலைவரமான தேவனை எடுத்து, நிலைவரமான தேவனாய் இருந்து இந்த ஆண்டு முழுவதும் நடத்தினார் என்று சொன்னார். 2025 முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கு. நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் மனிதனை உருவாக்குனது நோக்கமே வாழ வைப்பதற்கு, நிலைப்படுத்துவதற்கு, சீர்படுத்துவதற்கு, சிறப்படுத்துவதற்கு, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆசீர்வதிக்கப்படுவதற்கே தவிர அசைவதற்கு இல்லை. அல்லேலூயா. நிச்சயமா அசைவதற்கு இல்லை. அவர் அசைக்க விட மாட்டாருங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு சொல்லுங்க, இதுவரை நான் அசையல, இனியும் அசைய மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், இதுவரையிலும் நான் அசையல. சபை மக்கள் சேர்ந்து சொல்லுங்க, இதுவரையிலும் நான் அசையல, இனியும் நான் அசைய போவது இல்லை. நான் என் கர்த்தரை வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா சேர்ந்து கைகளை தட்டி ஹல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை முன்வைத்து இந்த ஊழியத்தை செய்யும் போது
உம்மை முதலாவது தேடி இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது நீதியின் தேவனாக, நடத்தும் தேவனாக, தேவைகளை சந்திக்கிற தேவனாக, பாதுகாக்கிற தேவனாக, பயன்படுத்துகிற தேவனாக, பலகீனங்களில் பலன் தருகிற தேவனாக இம்மட்டும் கூட இருந்தீர், இனியும் கூட இருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் நடத்தும். தொடர்ந்து இதை பார்த்து இதை விசுவாசித்து இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொரு குடும்பங்களோடும் நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சபை மக்கள் அமர்ந்து கொள்ளலாம். இது ஒரு நேரம். என்ன நேரம்? காணிக்கை நேரம். கர்த்தருக்காக கொடுக்கின்ற நேரம். காணிக்கை வச்சிருக்கீங்களா? நிச்சயமா இந்த சபையினுடைய காணிக்கைகளை வச்சு பெரிதாக ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னா ரொம்ப பெருசாக ஒன்றும் செய்ய முடியாது. என்னோடு இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது கர்த்தருக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் எங்கெங்கோ இருந்து நம்முடைய ஊழியங்களை, நம்முடைய தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை நேசித்து அவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஒரு அனலுள்ள அபிஷேகமுள்ள ஊழியத்திற்கு கொடுப்பேன் என்று சொல்லி அநேக ஜனங்களை கர்த்தர் எழுப்பி கொடுத்திருக்கிறார். அந்த ஜனங்கள் கொடுக்கிறது நிமித்தமாக கர்த்தர் இந்த ஊழியத்தை என்ன செய்கிறாங்க? நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்போவும் கூட எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. 2 சரணம் பாட போகிறோம். கர்த்தருக்கு என்று காணிக்கை வைத்திருக்கிறவங்க கொடுக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆன்லைன் ஊடாக காணிக்கை செலுத்த விரும்புகிறவர்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்கிற எங்களுடைய ஊழியத்தில் தொடர்பு கொண்டு நீங்கள் செலுத்தலாம். செக் டிடி அதன் வழியாகவே கொடுக்கலாம். கீழே நம்பர் போடுறாங்க பார்த்தீங்களா, 9360383940 என்கிற இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு அதன் வழியாக கூகுள் பே, ஃபோன்பே வழியாகவும் நீங்கள் காணிக்கைகளை செலுத்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மேலதிக விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது, சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது.
உடைக்கப்பட்ட நேரமெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் கூட இந்த ஊழியத்தை வாஞ்சியோடு பிரயாசத்தோடு செய்யும்போது அநேகரை எழுப்பி கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்குகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் கூட இந்த ஊழியத்தில் கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்கிறதை அறிந்து கொடுத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் தாமே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் தந்து நல்ல சுகம் பலன் ஜீவனை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்தின் பிள்ளைகள் கூட ஏழ்மை நிலையில் இருந்தாலும் தங்கள் கையில் இருக்கிறதை கொடுத்திருக்கிறார்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கூட கொடுக்கப்படும் என்றே, அதன்படியே கூட கொடுக்கிற தேவனாக இருந்து நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் வழிநடத்துங்க. இம்மட்டுமாய் தேவைகள் எல்லாம் சந்தித்த தேவன், இம்மட்டும் போதுமானவராய் இருந்த தேவன் தொடர்ந்து போதுமானவராய் கூட இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளில் கூட சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறியத்தர விரும்புகிறேன். இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக அரசு அங்கீகாரத்தோடு செயல்படுகின்ற ஊழியம் என்பதை நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள். நீங்கள் பார்க்குற இந்த ஊழியத்தை, நீங்கள் தெரிந்திருக்கிற இந்த ஊழியத்தை, பலகீனத்தின் மத்தியில் ஆண்டவருடைய பலத்தோடு நடத்துகிற இந்த ஊழியத்தை மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகம் செய்து வைக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த நாட்களிலே, கடந்த வாரங்களிலே கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல், கிறிஸ்மஸ் நாள் ஆராதனை, உபவாச கூட்டங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நாம் கொண்டாடும்படி, நேர்த்தியாய் ஆராதனை செய்யும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இதற்காக ஜெபித்த, உழைத்த, கொடுத்த அத்தனை பிள்ளைகளையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். ஆண்டுடைய நல்ல நாமத்தில் உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். அல்லேலூயா. அதே போல 12 மாதங்களும், கடந்த 12 மாதங்களும் எங்களுடைய ஊழியத்தை தொலைக்காட்சியிலே கொண்டு சேர்ப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்த அருமையான தம்பி, அருமையான பிரதர்ஸ் எல்லாரையும் கூட ஆண்டுடைய நல்ல நாமத்திலே வாழ்த்துகிறேன். உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். அதே போக நம்முடைய இசையிலே, பாடல் ஆராதனையிலே எனக்கு உதவிகரமாக இருக்கிற அன்பு தம்பி திலீப், பரத், சுரேந்தர் போன்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நான் அன்போடு வாழ்த்துகிறேன். அன்போடு கூட உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த ஊழியத்தை மக்களிடத்தில் பேசி நம்முடைய தேவைகள் என்ன, நம்முடைய சூழ்நிலைகள் என்ன என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்லி ஜெப குறிப்புகளை அவர்களிடத்தில் கேட்டு அவர்களுக்காய் ஜெபிக்கின்ற பணியாளர்கள் திரு லைலா, இங்கே இருந்து பணியாற்றுகிற திரு தேவகி சிஸ்டர், உங்கள் யாவரையும் கூட அன்போடு கூட நான் வாழ்த்துவதிலே, உங்கள் யாவருக்கும் நன்றி செலுத்துவதிலே கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இந்த 2025 கூட நீங்கள் ஆண்டு முழுவதும் ஆண்டவருக்காய் உங்களால் முடிந்த உடல் உழைப்புகளை, உங்களுடைய ஒத்துழைப்புகளை கொடுத்து ஆண்டுடைய ஊழியத்தை நடத்த உதவி செய்ய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. புதிய ஆண்டிலே புதிய திட்டங்கள் அநேகம் உண்டு. நான் பின்பு உங்களுக்கு அதை அறிவிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். இந்த நாளிலே கூட கொஞ்சம் பலகீனங்கள் கண்ணில் இருக்கிறதுனால உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன், இல்லை பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதனால பின்பு அறிவிக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன். வழக்கமான ஞாயிற்றுக்கிழமை 8 மணி ஆராதனை ஜாய் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பாகும். திங்கட்கிழமை 11 மணிக்கு, அதுபோல் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 11 மணிக்கும் 7:30 மணிக்கும் நம்முடைய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும். வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கும் தமிழன் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பாகும். இதற்கான தேவைகள் அநேகம் உண்டு.
ஓயாமல் சொல்லிட்டு இருந்தா ஒரு மாதிரி ஆயிடும். அதனால இந்த ஊழியத்தின் பேர் வைத்து ஜெபியுங்கள். சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்தினுடைய பேர் வச்சு நீங்க ஜெபியுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏவுவாரானால் எங்களோடு தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 3வது ஞாயிற்றுக்கிழமை தோறும் 60 குடும்பங்களுக்கு நாம் கொடுத்து வருகின்ற திட்டங்கள் இந்த புதிய ஆண்டிலும் தொடர்ந்து செய்வதற்கு நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதற்காய் ஜெபியுங்கள். இதற்காய் ஒருவேளை உங்களுக்கு பாரம் இருந்தால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வாக்குத்தத்த ஆராதனை, 4வது சனிக்கிழமை உபவாச கூட்டங்கள் எந்த மாற்றங்கள் இல்லாமல் நடைபெறும். வெள்ளிக்கிழமை ஜெபம், புதன்கிழமை ஜெபம் போன்றவைகள் எந்த மாற்றங்களும் இல்லாமல் நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு தனிப்பட்ட ஜெப குறிப்புகள் இருக்குமானால் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க அன்போடு கூட காத்திருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே இருக்கிற பணியாளர்கள் குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக அவருடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. அதே போல் நம்முடைய மாணவிகளே இந்த வருடத்தில் அரசு தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவிகள் 10th +2 அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே போல் மருத்துவம் படித்து கொண்டிருக்கிற என் அன்பு மகள் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி 3ஆம் ஆண்டுக்கான அரசு தேர்வை எழுத இருக்கிறாங்க. அவர்களுக்காகவும் நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பிள்ளைகள், குடும்பம், திருமண நாள், பிறந்த நாள் போன்ற நாட்களில் இந்த ஊழியங்களுக்காய் ஏதாவது கர்த்தர் ஏவினால் எங்களோடு தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லது ஜெபிக்க வேண்டும், கொடுக்கறதுக்கு மட்டும்தான் தொடர்பு கொள்ளணுமா, ஜெபிக்க தொடர்பு கொள்ளக்கூடாதான்னு கேட்டுறாதீங்க. கண்டிப்பாக எந்த நேரம் கூப்பிட்டாலும் நான் ஃபோன் எடுப்பேன். ஊழியம் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக ஃபோன் எடுக்காமல் இருக்கவே மாட்டேன். அதனால இந்த நேரங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு ஜெபிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்க போகிறேன். அநேக ஊழியங்களை மார்ச், ஏப்ரலிலே தந்திருக்கிறார் ஆண்டவர். அதற்காக நான் ஆண்டவரை அதிகமாய் துதிக்கிறேன், தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் புதிய ஊழியங்களை, நான் ஒரு நாள் கூட ஓய்வில் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். இன்னும் புதிய ஊழியங்களை கர்த்தர் கொடுக்க நான் காத்திருக்கிறேன். ஒரு வேளை டிவியில் வர்றாங்க, நல்ல மியூசிக் டியூன் வச்சுருக்கிறாங்க, நிறைய கேட்பாங்களோ நினைக்க வேண்டாம். உங்களுடைய சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் மறைச்சாலும் கர்த்தருக்கு தெரியும். உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து நாம் பேசி ஜெபித்து உங்களோடு இணைந்து ஊழியங்களை நிறைவேற்ற நாங்கள் காத்திருக்கிறோம். தொடர்பு கொள்ளுங்கள், பேசுவோம், ஜெபிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் இணைந்து கட்டுவோம். எல்லாரும் எழும்பி நின்று சொன்ன அறிவிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இத்தனை நாட்களும் நடத்தி வந்து ஒரு புதிய நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறபடினால், புதிய ஞாயிற்றுக்கிழமையை நமக்கு கொடுத்திருக்கிறபடினால் நாம் என்ன செய்ய போகிறோம்? அவருக்கு கொஞ்ச நேரம் நன்றி செலுத்த போகிறோம். எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு வேகமாக ஆராதனையை முடிக்க போகிறேன். ஏனென்றால் கொஞ்சம் என்னுடைய சரீரம் ஒத்துழைக்கவில்லை. கொஞ்சம் சீக்கிரமாக எழும்பி நிற்க அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே. அப்பா உங்களை திருப்பாதத்துக்குன்னு சொல்லி அவருடைய திருப்பாதத்தில் இதுவரைக்கும் நடத்தினார், இன்னும் உங்களை நடத்தணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நேற்றைய துயரத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த நாள் வரைக்கும் உங்களை இணைச்சிருக்கதை நினைச்சு நன்றி செலுத்தி பாட போறோம். கர்த்தர் மாற்ற போறார். கைகளை தட்டி உற்சாகமா எல்லாம் பாடுமா. ஹல்லேலூயா. எடுத்துக்கமா, நல்லா பாடி ஆராதிங்க. அவருக்கு நன்றி தானே சொல்ல முடியும். நம்மளால வேற என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்துல எல்லாவற்றையுமே அவர் படைத்திருக்கிறார். நம்ம அவர்கிட்ட எதுவும் கொண்டு போக முடியாது. ஆனா வாயை திறந்து என்ன செய்யலாம்? நன்றி சொல்லலாம். எத்தனை அழகா பாதுகாத்திருக்கிறார், எத்தனை அழகா நடத்திட்டு இருக்கிறாரு. நன்றி சொல்லுங்க. எடுத்துக்கோ. நன்றி பலி, நன்றி பலி. பாடு. நல்லவரே வாய் திறந்து எல்லா சபை மக்கள் பாடுங்க. தொலைக்காட்சியில பாக்குறவங்க பாடுங்க. எப்பவும் நான் தான் பாடிட்டு இருக்கேன்ல, பாடுங்க. அப்பாவும் திருப்பாதமே ஆனந்தம் ஆனந்தமே, என்னப்பா உங்க திருப்பாதமே. நன்றி பலி, நன்றி பலி. ஓ நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆரம்பமே, என்னப்பா உன் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே. சேர்ந்து பாடுங்க. அப்பா
திருப்பாதமே. நீங்க பாடும்போது நேற்றைய துயரம் மாறும், வேதனை துன்பம் மாறும், புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எஸ், எல்லாம் எல்லாம் நல்ல சுகத்தோடு நீங்க ஆலயத்துக்கு வந்திருக்கிறது உண்மை, நல்ல பலனோடு ஆலயத்துக்கு வந்திருக்கிறது உண்மை, நல்ல குடும்பமா நீங்க நிக்கிறது உண்மை. ஆனா நன்றி மட்டுமா சொல்லி பாடுங்க. நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா, நேற்றைய இன்று மறைந்தது, இன்றே மறைந்ததையா, நிம்மதி 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 பெருகுதையா, நிரந்தரமாகும். நீங்க கர்த்தரை நோக்கி ஆராதிக்கும் போது, கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் போது நிரந்தரமாகும். மனுஷன் சொல்லுவான், நான் உங்களை இறுதி வரைக்கும் பாதுகாத்துக்கிறேன், ஆனா கைவிட்டுருவான். சொல்லு, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான். அதிகாலை அதிகாலை ஆனந்தமே, அப்பா உன் திருப்பாதமே. வேதனை அதிகாலை ஆனந்தமே, ஓ அப்பா உன் திருப்பாதமே. இந்த ஆராதனையில வந்திருக்கிறது அவருடைய திருப்பாதத்துக்கு வந்திருக்கிறீங்க. சாதாரண ஒரு இடத்துக்கு நீங்க வரலங்க, ஏசப்பாவுடைய திருப்பாதத்தை நம்பி வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு அவரை நம்பி வந்திருக்கிற நீங்க, அவரை ஆராதிக்கிற நீங்க, அவரை தேடி வந்திருக்கிற நீங்க, வேதனை துன்பம் மாறி, வேதனை துன்பம் மாறி ஒரு நாள் பிரிக்காத தேவனை நோக்கி ஆராதித்து விடுதலையோடு போக போறீங்க. கரங்களை கட்டி தம்பியோடு பாடுங்க. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, எல்லாம் எல்லாம் வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, நாதனே நாதனை உன்னிழலில், இயேசுநாதனே நாள்தோறும் வாழ்வினையா, எல்லாம் எல்லாம் ஒப்புக்கொடு. நாதனே உங்க நிழலில் நாள்தோறும் வாழ்வினையா, கோடி 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 நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, பலி நன்றி பலி. வாயை திறந்து, நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே. அப்பா அப்பா திருப்பாதமே, இன்னும் முடிக்க போறேன். அதிகாலை ஆனந்தமே, அப்பா திருப்பாதமே. நன்றி ராஜா இயேசு ராஜா, 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 நன்றி ராஜா இயேசு ராஜா. சொல்லு, நன்றி ராஜா இயேசு ராஜா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த ஆனந்த மழை நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா, ஆனந்த மலையில் நனைத்து நனைந்து தீரம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு. வாயை திறந்து, நன்றி ராஜா இயேசு ராஜா, ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கோரட்டும், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கோரட்டும், இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தவான். பரிசுத்தப்படுத்துகிறார். நீ பாடும்போது உங்க வீட்டுல பரிசுத்தம் நடக்குது, சபைக்குள்ள பரிசுத்தம் நடக்குது. ஐயா வாழ்கன்னு சொல்லும் போது நீங்க வாழ்வீங்க. வாழ்க உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க
யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. வந்தோம் எல்லாம் வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ரிமா 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 பாடு 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 ரிமா 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 சுவையே. ஆராதனை ஆராதனை. ஓ ரபர ரபர ரஷத ரபர 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 ரிமர 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 ரிமர. நன்றி 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 நன்றி. ஆமென். நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே. ஓ நன்மை நன்மை செய்திரே, இத்தனை நாள் நன்மை, இனியும் நன்மை தகப்பனே. இன்னை நன்மை நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே. நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை பலிபீடம் ஓ எல்லா கையை தட்டி பாடு. நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை இந்த வருஷத்தில் 1000, நன்மை இனியும் இந்த வருஷத்தில் செய்ய போகிறார். சொல்லி சொல்லி பாடு. உங்க குடும்பம் பாதுகாப்பா இருக்கும், உங்க குடும்ப போக்கை வரத்தை ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைங்களுக்கு தடைப்பட்டிருக்கிற காரியம் நடக்கும். உங்க பிள்ளைகள் பொருளாதார சூழ்நிலைகள் சந்திக்கப்படும். செய்திரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதி அல்லேலூயா, துதி ஆனந்தமே, துதி துதி துதி. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். ஓ துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்ல போறீங்க. இந்த ஆண்டுல உங்களுக்கு எதிராக எத்தனை கஞ்சிக்கிற சிங்கம் வந்தாலும், சர்ப்பங்களின் ஆவிகள், வலு சர்ப்பத்தின் ஆவிகள் வந்தாலும், உங்களை அது மேற்கொள்ள முடியாது. ஓ சாத்தானின் சகல அதிகாரம் எல்லா அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, 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 அல்லேலூயா ஆனந்தமே. நன்றி 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 நன்றி. ஆராதனைக்காக நன்றி சொல்லுங்க, பாடுகிற பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுங்க, வந்திருக்கிற குடும்பங்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, வெளியிலிருந்து நமக்கு உதவி செய்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்க. நடத்தின விதத்தில் எல்லா விதத்தையும் நினைங்க, அவர் நடத்தி வந்த எல்லா காரியங்களையும் நினைங்க, அவர் நடத்த போறதை நினைச்சு நன்றி சொல்லுங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் வீட்டில இருந்து படுத்து கொண்டு இருக்கிறாங்க. இங்க ஆராதிக்கிற நீங்க பாக்கியவான். ஓ ஓ ஓ ஓ ஆமென் ஆமென் ஆமென். நன்றி 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 நன்றி. அல்லேலூயா. ரிமா 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 ரிபரா 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 ரிப. எல்லா வாயை திறந்து ஓ அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே,
எல்லாம் அந்த ஒரு வரி மட்டும். துதிப்பேன் துதிப்பேன். துதித்து கொண்டே இருக்க போறீங்க. 2025 முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மல்டிப்ளே பண்ணப்பட்ட ஒரு ஆண்டாய், பெருக்கத்தின் ஒரு ஆண்டாய், நிறைவின் ஒரு ஆண்டாய், சமாதானத்தின் ஒரு ஆண்டாய், சந்தோஷத்தின் ஒரு ஆண்டாய், துக்கமில்லாத ஒரு ஆண்டாய், சேதமில்லாத ஒரு ஆண்டாய், பாவம் பண்ணாத ஒரு ஆண்டாய், பாவத்தின் பரிகாரியாகிய கர்த்தரை பற்றி பிடிக்கிற ஒரு ஆண்டாய், அவரை தேடுகிற யாவரும் மகிழ்ந்து களி கூறின ஒரு ஆண்டாக மாறப்போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை நல்லா தட்டி, கரங்களை நல்லா தட்டி, கர்த்தர் எல்லாரும் நன்றி செலுத்தினதை கேட்டிருக்கிறார். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதித்து ஒரு புதிய காரியத்தை புதிய நாட்களுக்குள்ளே உங்களை வித்தியாசமான முறையில நீங்களே ஆச்சரியப்படும் விதத்தில் எல்லா மாதமும் எல்லா வாரமும் எல்லா நாட்களும் இருக்க போகிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா. எல்லாம் மனதார சொல்லுங்க. இத்தனை நாள் நடத்துனீங்க, இத்தனை மாசம் நடத்துனீங்க, இத்தனை வாரம் நடத்துனீங்க. எனக்கு முன்பதாக இருக்கிற 2025 12 மாதமும் மீதி உள்ள வாரங்களும் நீங்க நடத்துவீங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களுக்கு இருளை வெளிச்சமாக்கி கோணலை சபைப்படுத்தி அறியாத வழிகளில் இந்த குருடனை ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் நடத்தினார் என்றால் இனியும் நடத்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்திருக்கிற சர்வ வல்லமையில் எங்கள் அல்ல தெய்வமே, உம்மை நோக்கி பார்த்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். மிகுந்த எதிர்பார்ப்போடு நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம், மிகுந்த போராட்டத்தோடு நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம். இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாதங்கள், இத்தனை வாரங்கள் எங்களை நடத்தின தேவன் இனியும் நடத்துவீர் என்று நம்பிக்கை கொள்கிற, காத்திருக்கிற, நன்றி செலுத்தின அத்தனை குடும்பங்களோடும் உம்முடைய கரம், உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு இருக்க நீர் கிருபை செய்யும். இப்பொழுதும் கூட உம்முடைய வார்த்தைக்காய் நான் ஆயத்தைப்பட்டிருக்கிறேன். பலகீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிற தேவன், அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆம். சபை மக்கள் அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டிலும், இந்த வாரத்திலும், இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் தொலைக்காட்சியிலும் திருச்சபையிலும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த ஊழியத்திற்காக, எங்களுடைய தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக, எங்களுடைய பணியாளர்களுக்காக, எங்கள் ஊழியத்தின் தேவைகளுக்காக நீங்கள் யாவரும் ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளில் என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவரோடு பேசி கொண்டிருந்தேன். முதல் வாரம் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அநேகர் இந்த செய்தியை தொலைக்காட்சியிலே கேட்பீங்க. நிச்சயமாக எனக்கு தெரியும், என்னுடைய திருச்சபை மக்களும் கூட அப்படித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பாதி பேர் சத்தம் இல்லையே. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அவர் சங்கீதம் 40வது சங்கீதத்தை திருப்பும்படி எனக்கு சொன்னார். ஏன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எப்போவுமே புதுசாக ஒன்று இருந்தால், புதுசாக ஒரு ஆண்டு பிறந்தா என்ன செய்யும்? இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆகையினால இந்த நாளிலே நாம் வாசிக்கலாம். 40வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என் கூப்பிடுதலை கேட்டாரா? கூக்குரலை கேட்டாரா? கூப்பிடுதலை கேட்டார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை இத்தனை வருஷம் நடக்கல, இத்தனை மாசம் நடக்கல, இத்தனை நாள் நடக்கல, ஆனா இப்போ தாவீது பக்கத்துல வந்து அவன் சாய்ந்து கொண்டு போது
அவன் பொறுமையாய் காத்திருந்த போது அவருக்கு பதில் கொடுத்தார் என்றால் எனக்கும் பதில் கொடுப்பார் நம்புனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிற ஆண்டாக, பதில் கொடுக்கிற மாதமாக, பதில் கொடுக்கிற வாரமாக இந்த நாட்கள் இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில பேர் எப்பவுமே சொன்ன உடனே இத்தனை நாள் நடக்கல, இப்ப மட்டும் என்ன பெருசா நடந்துற போகுது. நான் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாயின் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் தேவ சமூகத்தில் தேவனை பற்றி பேசுகிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு தெரியும் கர்த்தருடைய சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை தூரமாய் கேட்பார், கவனமாய் கேட்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்னைக்கு நீங்க சொல்லணும், அவன் பொறுமையாய் கர்த்தருக்கு காத்திருந்தான், அவனுக்கு அவர் சாய்ந்து கூப்பிடுதலுக்கு பதில் கொடுத்தார் என்றால் 24 வரைக்கும் நடக்கலைனா இந்த 25ல நடக்கும்னு சொல்லி பாருங்க. நீங்க வெள்ளி விழா கொண்டாட போறீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புரிஞ்சா நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. காரியம் தடைபடாதுன்னு சொல்ல மாட்டேங்க, காரியத்தை எல்லாமே நிறைவேறிருக்கும் நான் சொல்ல மாட்டேங்க. நிச்சயமா நிறைவேறாத காரியம், தடைபட்டிருக்கிற காரியம் அநேகம் இருக்கும். ஆனால் தாவீதின் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுத்திருக்கிறார் என்றால் ஏன் என்னை போன்ற ஊழியக்காரனுடைய கூப்பிடுதலுக்கெல்லாம் அவர் பதில் கொடுக்கிறார் என்றால் நீங்க கூப்பிடும் போதும் பதில் கொடுக்காம அவர் இருக்க போவது இல்லை. ஆபிரகாமை ஆதியாகமத்தில் எத்தனை வயசுல அழைத்தாரு சொல்லுங்க பாப்போம். சத்தியத்தை கேட்கிற என் அன்பான தேவஜனமே, பைபிளை படிக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமை ஆண்டவர் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் முதலாவது அழைத்தார். அப்படித்தானே? இதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லை. எத்தனை வயசுல அழைத்தாரு? 75ல அழைத்தார். என்ன சொன்னார்? நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன். அவன் கர்த்தருக்கு காத்திருந்தான், பொறுமையாயிருந்தான். எத்தனை வயசுல தெரியுமா அவருக்கு நிறைவேறிச்சு? 100 வயதுல, 99 வயதுல சாராளுக்கு கர்ப்பத்தில் உயிர் பிச்சையை கொடுக்க முடியும் என்றால், உயிரோடு எழுப்ப முடியும் என்றால், உயிரை உண்டாக்க முடியும் என்றால், இன்றைக்கும் இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்கிற என் திருச்சபை குடும்பங்களே, தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான விசுவாச பிள்ளைகளே, உங்கள் வாயிலிருந்து ஒரு நாளும் அவிசுவாச வார்த்தைகள் வேண்டாம். உங்கள் வாயிலிருந்து ஒரு நாளும் இந்த ஆண்டு மட்டும் என்ன நடந்துற போகுது, வருஷம் வர்றது தான் இந்த வருஷம் வரப்போகுது, நான்லாம் அப்படி சொல்லவே மாட்டேங்க, நான்லாம் அப்படி சொல்லவே மாட்டேன், சொல்ல முடியாது. சொன்னா கர்த்தர் என் தலையில நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டிடுவார். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவருக்காக என்ன காத்திருக்கிறேன்? பொறுமையுடன் காத்திருக்கிறேன். நம்ம சில காரியங்களை அவசரப்படுறோம், ரொம்ப அவசரப்படுறோம். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பிரசங்கின் புத்தகம் 7வது அதிகாரம், பிரசங்கின் புத்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிரசங்கின் புத்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பொறுமை உள்ளவன் தான் உத்தமனாயிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நீங்க இயேசு கிறிஸ்துவை பத்தி உங்களுடைய தனிப்பட்ட சுயத்தை வச்சு நான் இத்தனை வருஷம் இப்படித்தானே வாழ்ந்திருக்கேன், இந்த வருஷம் மட்டும் என்ன நடந்துற போகுது அப்படின்னா அந்த காரியத்தில் முடிவு நல்லதா வராது. ஆனால் பொறுமையோடு காத்திருந்தீங்கன்னா பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ள உத்தமனாகிய ஆபிரகாமும் சாராலும் பெற்றுக்கொண்டார்கள் என்றால் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற நீங்களும் கூட பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்ன பெரிய காரியம் பெற்றுக்கொள்ள முடியாததுக்கு காரியம் தெரியுமா? ஒரு வருஷம் நடக்கலை, 2 வருஷம் நடக்கலை,
3 வருஷம் நடக்கலை, 4 வருஷம் நடக்கலைன்னா வார்த்தையை பொறுமை இல்லாமல் வெளியே கொட்டிடுவான். உண்மையா பொய்யா? அதுதாங்க உங்கள் ஆசீர்வாதத்திற்கு பெரிய தடை, நீங்கள் போடுற கேட்டு. ஆனால் நான் சொல்வேன், எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை மாதம் ஆனாலும், எத்தனை வாரங்கள் ஆனாலும் ஏற்ற காலம் வரும். அவர் பலத்த கரத்துக்குள் அடங்கியிருப்பேன், அவர் என்னை உயர்த்துவார் என்று சொல்லும்போது என் பக்கத்தில் வந்து என்னோடு சாய்ந்து கொண்டு என் கூக்குரலை கேட்டு நீங்கள் கொடுத்து ஆதரிக்கிற இந்த ஊழியத்தை தொலைக்காட்சியிலே உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து சேர்க்கிறார் என்றால், திருச்சபையிலே நீங்கள் எல்லாரும் பார்த்து ஆராதிக்கிறீர்கள் என்றால், அதே ஆண்டவர் ஏன் உங்களுக்கும் செய்யக்கூடாது? நிச்சயமா செய்வார். உங்கள் வாயின் வார்த்தைகள், இந்த ஆண்டு என்னை நடத்துவார், இந்த ஆண்டு என்னை ஆசீர்வதிப்பார், இந்த ஆண்டு என் பிள்ளை நல்ல முறையில் அரியர் இல்லாமல் பாஸ் ஆவா, இந்த ஆண்டு என் பிள்ளைக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், இந்த ஆண்டு என் பிள்ளைக்கு ஒரு நல்ல திருமணத்தை கொடுப்பார், இந்த ஆண்டு என் மகன் வாங்கி வச்சிருக்கிற இடத்துல வீடு கட்டுவான், இந்த ஆண்டு என் மகன் போட்டிருக்கிற லோன் கடன் எல்லாம் முடியும்னு சொன்னீங்கன்னா அது முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. போன வருஷமும் இப்படித்தேன் எங்கள் சர்ச்சிலையும் பேசினாக, நம்ம போகிற மீட்டிங்லையும் பேசினாக, ஹே ஹே கடைசி வரைக்கும் அது ஹே தான் போயிடும். இவரும் பேசினாரு. இந்த இக்கன்னா எப்போ வைக்கிறீங்களோ அது என்ன செஞ்சிடும்? வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சொல்லணும், அப்படி இல்லை, இதை விட பெரிதானவைகள் இந்த வருஷத்தில் நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன். எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க, ஆனால் எனக்கு ஜீவனும் பலனும் கொடுத்து நிற்க வச்சிருக்கிறாருன்னா நான் விசுவாசித்தா என்னையும் அவர் நடத்தக்கூடும்னு சொல்லி பாருங்களேன், நிச்சயமாக அவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கை குறித்து எவ்வளவு தியானிக்க முடியுமோ நாம் அவ்வளவு தியானித்திருக்கிறோம். ஆனால் அவன் எந்த இடத்திலும் நொறுங்கி போகவில்லை, எந்த இடத்திலும் காத்திருப்பை குறித்து மனசஞ்சலப்படையவில்லை, மனக்லேசம் அடையவில்லை. எலியா கூட சொன்னா ஒரு நேரத்தில், போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, என்ன என்ன செய்யுங்க, ஜீவனை எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா, எடுத்துக்கொள்ளும். ஆனால் தாவீது எந்த இடத்துல என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும்னு சொல்லலை, தான் மகனை பறிகொடுத்தான் தான் செய்த தவறினால். அப்போவே உடனே என்ன பண்ணா தெரியுமா? எழுந்து புசித்து குளித்து குடித்து திரும்ப அவர் வேலையை அவர் பாட்டுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தான் அவர் சொல்ல முடிந்தது, என் கூக்குரலுக்கு அவர் செவி கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு 6 மாதம் போன உடனே, 2 வருஷம் போன உடனே, 3 வருஷம் போன உடனே உடைந்து போகிறேன். அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கூப்பிடுறதுக்கு ஒரு நாளும் பதில் இல்லாமல் போகாது. கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய காரியத்தில் பொறுமை இல்லை. ஒரு சின்ன டெபாசிட் சேமித்து வச்சு அதில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ஒரு காரோ பைக்கோ வாங்கினா பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிட்டானா நானும் வாங்கணும், பக்கத்து வீட்டுக்காரனை தூக்கிட்டு போனால் உங்கள் வீட்லேயும் தூக்கிட்டு போயிடுவான். ஒருவேளை அவனுக்கு காசு இருந்து வாங்கியிருப்பான், நீங்கள் காசு வச்சுருக்கீங்களாங்கிறத என்ன செய்யணும்? யோசிக்கணும். ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? பொறுமையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவானா. சரி, வசனத்தின் அடிப்படையிலே சொல்லிட்டு போயிடுவோமே. யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம், யாக்கோபு 5:11 வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்லா இருக்கும் பாருங்க வசனம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வசனங்களெல்லாம் பார்க்கும்போது தான் ஊழியத்தில் எதையுமே ரொம்ப வேகமாக செய்யணும், ரொம்ப அவசரமாக செய்யணும் அப்படிங்கிற திட்டமே நான் போட மாட்டேன். காரணம் என்னென்னா, அது பொறுமையாக வந்தால் அது நிலைச்சிருக்கும். என்னுடைய அவசரத்தில், என்னுடைய பலத்தில், என்னுடைய முயற்சியில் வந்துச்சுன்னா அது எப்படி வந்துச்சோ அப்படியே என்ன செஞ்சிடும்? போயிடும். ஆசிமா 5:11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோமே. கர்த்தருடைய செயல்களின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
சொல்றாங்க பொறுமையா இருக்கிற மனுஷனுக்கு பேரு பாக்கியவானா. அதனால தான் தாவீது சொன்னான், நான் கர்த்தருக்கு பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூக்குரலை கேட்டார். கரங்களை தட்டி என் கூப்பிடுதலை கேட்டார். நல்லா கையை தட்டி சொல்லுங்க. அவசரப்படாதீங்க. முழங்கால் யுத்தத்தை தொடக்கு, அதிகாலை ஜபத்தை ஆரம்பி, வாரத்துக்கு ஒரு நாள் பாஸ்டிங்க போடு. நீங்க வெற்றி பெறலைன்னா அப்புறம் இந்த மோசஸ் மாரியப்ப கிட்ட வந்து கேளு. நமக்குள்ள பொறுமை இருக்காது. போட்டோம், இன்னும் ஒரு வார்த்தை சொல்லிக்கோ, என் தலையெழுத்து போல இருக்கட்டும். தலையெழுத்தை யாரால மாற்ற முடியும்? அந்த தலையெழுத்தை எழுதுனது யாரு? தலையெழுத்தை எழுதுனது யாரு? நீங்க தாயின் கர்ப்பத்தில் உருவாக முன்னாடி என்ன செஞ்சாச்சு? பிறந்தாச்சு. அதனால தானே நம்ம பாடுறோம் இப்ப கூட ஒரு புது பாட்டு, தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. பாப்பார்ல, இவனை நான் உருவாக்கினேன், இவன் எனக்காய் காத்திருக்கிறான், இவன் என்கிட்ட பொறுமையா இருக்கிறான், இவனிடத்தில் நான் சாய வேண்டும், இவன் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் நான் காத்திருந்தேன்? 13 வருஷம் காத்திருந்தேன். 4 வருஷம் 5 வருஷம் ஆனவொடனே என் கூட இருந்தவங்கெல்லாம் என்னை என்கரேஜ் பண்ணாங்க, நீங்கள் ஊழியம் செய்யலாம், நீங்கள் தனியாக போகலாம், உங்களால் செஞ்சிட முடியும், அப்படியா இப்படியாக்குனாங்க, உங்களுக்கு நிறைய திறமை இருக்கு, டேலண்ட் இருக்கு. உண்மையா பொய்யானே? உண்மை. ஆனால் நான் எத்தனை வருஷம் காத்திருந்தேன் தெரியுமா? 13 வருஷம் காத்திருந்தேன். ஏன்னா அவருடைய வேலை வரணும், அப்பதான் அவர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பாரு. அப்பதான் என்னுடைய கூப்பிடுதலுக்கு என்ன செய்வாரு? பதில் கொடுப்பாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2024 வரைக்கும் அநேக குடும்பங்களுக்கு பதில் இல்லை. ஆனா நான் சொல்றேன், நீங்க விசுவாசித்தால், நீங்க நம்பினால், நீங்கள் ஏற்றுக்கொண்டால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவன், பொறுமையாய் காத்திருக்கிற தாவீதின் சத்தத்திற்கு பதில் கொடுத்தார் என்றால், ஆபிரகாமின் சத்தத்திற்கு பதில் கொடுத்தார் என்றால், யோபுவை பார்க்கிற நீங்கள், செயலின் முடிவை பார்த்திருக்கிற நீங்கள் மாறும் என்று விசுவாசித்தால், உங்கள் முடிவையும் கூட மாற்றி அமைக்க, உங்கள் பற்றாக்குறையும் கூட தேவன் தீர்க்க, உங்கள் கடன் பாரங்களையும் கூட தேவன் மாற்ற, உங்கள் நோயின் படுக்கைகளை கூட தேவன் மாற்ற, உங்கள் கட்டிக்கொண்டிருக்கிற பழைய வீட்டை கூட சரிப்படுத்த என் தேவனால் முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுடைய செயல்கள் முடிவை நாம கண்டிருக்கிறோமேன்னு கேட்டாங்களே, என்ன முடிவுன்னு கேட்டா நீங்களே பட்டுன்னு சொல்லுவீங்க. 7000 14,000 மாத்தினார், 700 1400 மாறிச்சு. அதுக்கு என்ன காரணம்? யோபு கிட்ட எங்கேயாவது சொன்னானா, கர்த்தர் என்னை இவ்வளவு ஆசீர்வாதமா வச்சிருந்துட்டு என்னை ஒரே போட்டாரே, அடுத்தடுத்து போட்டாரே சொன்னாங்களா? இல்லைங்க. அவன் வாயிலிருந்து என்ன தெரியுமா? கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை அனுபவித்த நாம் தீமைகளை அனுபவிக்க வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னங்க. அவன் வாழ்க்கையில் அவனுடைய பேச்சுக்கு, அவனுடைய காத்திருப்புக்கு, அவனுடைய பொறுமைக்கு, அவனுடைய சத்தத்திற்கு என் தேவன் பதில் கொடுத்தார் என்றால், உங்கள் செயல்பாடுகள், உங்கள் வார்த்தைகள் மாறக்கூடிய நேரத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மாற்றி அவரால் ஆசீர்வதிக்க முடியும். கரங்களை நல்லா தட்டி, நல்லா கைகளை தட்டி. யோபு 42:7 மட்டும் கொஞ்சம் வாசிமா. யோபு 42:2 மட்டும் 7 மட்டும். ஏன்னா அவனுடைய பொறுமை இருந்ததை பற்றி பேச்சில் கூட அவன் எவ்வளோ பொறுமையாக இருந்தாங்கிறத ரொம்ப அழகாக போட்டிருக்கு பாருங்க. யோபு 42வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தோமானியனான எலிப்பாசை நோக்கி உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது, என் தாசனாகிய யோபு பேசினதைப் போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு சொல்றேன், தாவீதினிடத்துல நிதானம் இருந்தது, பொறுமை இருந்தது, காத்திருப்பு இருந்தது,
அவனிடத்தில் தேவன் சாய்ந்து அவன் கூக்குரலுக்கு பதில் கொடுத்தார். யோபுவிடத்தில் நிதானம் இருந்தது, பொறுமை இருந்தது, காத்திருப்பு இருந்தது. அவனுக்கு தேவன் பதில் கொடுத்தார். ஆபிரகாமிடத்தில் காத்திருப்பு இருந்தது, பொறுமை இருந்தது. தேவன் அவனுக்கு பதில் கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சாராள் சொன்ன உடனே ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டார்னு சொல்ல முடியுமா? ஆகார கர்த்தரிடத்துல போய் பேசுறான். அவள் உனக்கு என்ன சொல்கிறாளோ அதை செய்யின்னு சொன்னான். அந்த பொறுமையான வார்த்தையை, அந்த காத்திருக்கிற அனுபவத்தை அவன் கேட்டபோதுதான் கர்த்தர் அவனுக்கு ஒரு ஈசாக்கை குறித்த நேரத்தில், குறித்த காலத்தில், குறித்தபடி, குறித்த தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கும் இதை கேட்கிற, இதை பார்க்கிற என் அன்பான தேவ ஜனமே, திருச்சபையை நடத்துவதற்கு எனக்குள்ளே ஆண்டவரிடத்தில் நான் கேட்கிற காரியம் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலைகளிலும் எதையும் குறித்து நான் என்ன செஞ்சிடக்கூடாது, அவசரப்பற்றக்கூடாது. பொறுமையா இருக்கணும், காத்திருக்கணும். காத்திருக்க காத்திருக்க நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் என் தேவன் அதிகமாய் செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கும் இதை கேட்கிறேன் அன்பான தேவ ஜனமே. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளையே சொல்லிட்டு போறேனே, ஈசாக்கு. அதே ஆதியாகமங்களின் புத்தகம் 26வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து அங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? 3 துறவுகளை வெட்டுகிறான். வாசித்து பாருங்க. 3 துறவுகளை வெட்டுகிறான். ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம். ஒருவேளை நான் நினைக்கிறேன், ஈசாக்கால நினைச்சிருந்தா சண்டைக்கு கூட அவனால் என்ன செஞ்சிருக்க முடியும், போயிருக்க முடியும். ஏன்னா இவன்ட்டையும் அப்பா விட்டுட்டு போன சொத்து இருக்கு, இவர் சம்பாரிச்சதும் இருக்கு. ஏன்னா அந்த தேசத்தில் ஈசாக்கு வாசம் பண்ணக்கூடாத அளவுக்கு பெரிய ஒரு பெருக்கத்தை கண்டான். ஏன்னா 12வது வசனத்தில் போட்டிருக்கு, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அதை 100 மடங்கு. சும்மா இல்லம்மா தங்கச்சி, சும்மா இல்ல, 100 மடங்கு ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம். ஏன் 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் தான் அந்த இடத்துல உட்கார்ந்துடுறாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு தோத்திரம் பண்ணுங்க. நம்மளா இருந்தா சொல்லியிருப்போம், என்ன ஆண்டவரே இந்த இடத்துலயா இத்தனை பயம் எனக்கு இடைஞ்சல் கொடுக்குறான், இத்தனை பயம் எனக்கு பிரச்சனை கொடுக்குறான், இத்தனை பயம் எனக்கு போராட்டத்தை கொடுக்குறான், நான் இங்க உட்காந்துருக்கவா? என்கிட்ட இருக்கிற காசை வச்சு என்னத்தையாவது ஒரு வேற பெங்களூருக்கோ சென்னைக்கோ எங்கேயாவது போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னு இருக்கல. ஆனால் கர்த்தர் சொல்லிவிட்டார், என்னை நடத்த, என்னை ஆசீர்வதிக்க, என் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்க அவரால் கூடும் என்றான். எத்தனை முறை விரட்டப்பட்டாலும், எத்தனை துறவுகளை புடுங்கி கொண்டாலும் என்ன நடந்துச்சு தெரியுமா? 28 வாசிக்குமா? 26ல் 28, 26, 28 ஆதியாகமம். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க, 2025 பொறுமையாக இருக்கிற நீங்கள், காத்திருக்கிற நீங்கள், தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் சொல்லும்படி என் தேவன் உங்களை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அடைபட்ட எல்லா வாசல்களையும் திறந்து, கட்டப்பட்டு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். இல்லைங்க, கேட்கும்போது நல்லா தாங்க இருக்கு. எனக்கு போய் நடக்க போத பிரதர் ஏதோ பேசுறாரு, என் சூழ்நிலை தெரியாம பேசுறாரு. என் மகனே என்னை என்ன படுத்துறான், என் மகளே என்ன படுத்துறான். உண்மையா சொல்றேன், உன் வீட்டார் தான் உனக்கு ஒருவேளை சத்துருவா இருக்கலாம். தாவீதுக்கும் அப்படி இருந்தது. ஆனா நான் சொல்றேன், கர்த்தருக்கு காத்திருந்தாள், கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தாள், தாவீதின் வீட்டில் சூழ்நிலைகள் மாறினதென்றால், தாவீதின் வாழ்க்கையில் சூழ்நிலை மாறினதென்றால் உங்கள் வீட்டிலும் சூழ்நிலை மாறும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரூத்துடைய வாழ்க்கையை பற்றி நமக்கெல்லாம் தெரியும்ல, நிறைய படிச்சிருக்கோம்ல. புருஷன் விட்டுட்டு போனவொன்னே எந்த அம்மாவும் கிளம்பி இருக்கணும்ல, கிளம்பவே இல்லை. பொறுமையாக காத்திருந்தா என்ன ஆச்சு தெரியுமா? 3வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிமா. ரூத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சாதாரணமான மாமியார்
அவ மருமக மேல அக்கறைப்பட்டானா இந்த உலகத்தை உண்டாக்கின உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிற உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிற என் ஆண்டவர் உங்களை எப்படிங்க கைவிடுவார்? உங்களை எப்படிங்க மறப்பார்? உங்களை எப்படிங்க தள்ளி விடுவார்? உங்களை எப்படிங்க கடனில் விடுவார்? உங்களை எப்படிங்க படுக்கையில் வைப்பார்? உங்களை எப்படிங்க மாத்திரை மருந்துக்கு செலவழிக்க வைப்பார்? இதை நான் நம்புகிறேன், நீங்களும் நம்பி பாருங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கும். நிச்சயமாங்க. பொறுமை அவசியம். நெல் போட்டால் நெல் விளையும், சொல்லு போட்டால் சொல்லு விளையும். உங்க வாயில் அவிசுவாச வார்த்தை இருக்குமானால் நிச்சயமா சொல்றேன், 24 எப்படி இருந்துச்சோ 25 அதை விட மோசமா மாறிடும். ஆனா 25ல் எல்லாவற்றையும் மாற்றுவார். என் கூப்பிடுதலுக்கும் பதில் கொடுப்பார்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் 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 உங்க கூப்பிடுதலுக்கும் பதில் கொடுப்பார். அண்ணாளுடைய கூப்பிடுதலுக்கு என்ன செஞ்சுச்சு? அண்ணாளுடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுத்தாரு. பொறுமையா காத்திருந்தா, பொறுமையா காத்திருந்தா. நம்ம ஒரு பிரச்சனை வந்துட்டா, பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்தா பெற்றோர்கிட்ட சண்டை போடுறோம், பெற்றோர்களுக்கு பிரச்சனை வந்துட்டா பிள்ளைகளோட சண்டை போடுறோம், கணவனுக்குள்ள பிரச்சனைனா மனைவியை திட்டுறோம், மனைவி மேல பிரச்சனைனா வீட்டுக்காரரை திட்டுறோம், வெளியில் எங்கேயும் வைய முடியாம. ஆனால் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு கர்த்தரிடத்திலே பொறுமையாய் காத்திருந்தாள். அவ யார்கிட்டையும் சண்டை போடலை, புருஷன்கிட்ட சண்டை போடலை. பெனினாள் நகைத்த போது கூட அவள் என்ன செய்யல? சண்டை போடல. எல்கானா கிட்ட சண்டை போட்டாளா? ராகேல் கூட நான் எனக்கு பிள்ளை கூட இல்லைன்னா நான் உனக்கு சாகுறேன் சாகுறேன். யாக்கோபு கூட சொன்னார், கர்த்தர் அல்லவோ உன் கர்ப்பத்தை. ஆனால் அண்ணால் என்ன செய்யல? சண்டை போடல. கர்த்தரிடத்திலே காத்திருந்தாள், பொறுமையாய் காத்திருந்தாள். அவள் கூப்பிடுதலுக்கு பதில் கிடைத்து அண்ணாலை கடாய்ச்சித்தாள் என்றால், இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற, தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எத்தனை வருடம் உங்கள் மகளை குறித்த பாரத்தோடு, மருமகளை குறித்த பாரத்தோடு, உங்கள் பேர பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு சொல்றேன், உங்கள் கூப்பிடுதலுக்கு இந்த வருஷத்துல பதில் கிடைக்க போகுது, இந்த வாரத்துல பதில் கிடைக்க போகுது, இந்த மாதத்தின் இறுதியில பதில் கிடைக்க போகுது. நீங்க எப்படி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்றீங்களோ அப்படியே நடக்கும். கடந்த நாட்களில் நம்ம செய்த கிறிஸ்மஸ் பென்ஷன், உபவாச கூட்டங்கள், சபை நாள் விழாவுக்கு மட்டும் மொத்தம் 7,20,000 ரூபாய் நம்ம செலவு பண்ணியிருக்கோம். மோசஸ் மாரியப்பங்கிட்ட என்னங்க இருந்துச்சு? அவருடைய வார்த்தை தவிர, அவருடைய பாடலை தவிர, அவர் மேல் வைத்த நம்பிக்கையை தவிர, அவரிடத்தில் காத்திருக்கிறதை தவிர, அவரிடத்தில் பொறுமையாய் கேட்பதை தவிர ஒன்றும் இல்லாத என்னை இத்தனை செச்சங்கள் உங்களை போன்ற அநேகரை எழுப்பி கொடுத்து அவரால் நடத்தக்கூடும் என்றால், இந்த ஆலயத்தில் விசுவாசத்தோடு அமர்ந்திருக்கிற, தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சொல்லுங்கள், நான் கர்த்தரிடத்திலே பொறுமையாய் காத்திருப்பேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுப்பார். ஏனென்றால் அவர் அண்ணாளுக்கு பதில் கொடுத்தார், எனக்கும் பதில் கொடுப்பார். ஆபிரகாமுக்கு பதில் கொடுத்தார், எனக்கும் பதில் கொடுப்பார். ஈசாக்குக்கு பதில் கொடுத்தார், எனக்கும் பதில் கொடுப்பார். நீங்க விசுவாசித்தால் பெருமை உள்ளவர்களாய் இல்லாமல் பொறுமை உள்ளவர்களாய் இருந்தால் முடிவு உத்தமனாய் வாசியாக விளங்க போகிறீங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு எது இருக்கோ இல்லையோ, பொறுமை ரொம்ப அவசியம். சில நேரங்களில் சில காரியத்தை என்கிட்ட பேசும்போது சில நண்பர்கள் சொல்லுவாங்க, நான் மட்டும் கொஞ்சம் பொறுத்து போயிருந்தேன்னா இன்னைக்கு என் பிள்ளை நல்லா இருப்பா பிரதர், நான் மட்டும் கொஞ்சம் பொறுத்து போயிருந்தேன்னா என் தொழில் நல்லா இருந்திருக்கும் பிரதர், நான் மட்டும் கொஞ்சம் பொறுத்து போயிருந்தேன்னா நல்ல வேலைக்கு வந்திருப்பேன் பிரதர். என்கிட்ட ஒரு நண்பர் இருக்கார், குமாரசாமி. தெரியுமா உங்களுக்கு அவரு? தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. சந்தோஷம். நாகர்கோயில்காரரு. இன்றைக்கும் அவர் என் கூட ரூமுக்கு வருவார். இன்றைக்கும் அவர் என்னோட தொடர்பில் இருக்கிறாரு. ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, பார்சல் செக்ஷனில் இருக்கிறாரு. ஆனால் அவர் படித்த படிப்பு என்னென்னா MA BEd. நல்ல ஒரு ஆசிரியராக போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வீட்டுக்கு டெய்லி 10:30 மணிக்கு போகிறாரு. அவர் சொல்கிறார், என்கிட்ட சொல்லுவார், நான் மட்டும் கொஞ்சம் அவசரப்படாமல் இன்னொரு முறை இந்த எக்ஸாம் எழுதியிருந்தேன்னா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். காரணம் என்ன? பொறுமை இல்லை, காத்திருப்பு இல்லை. இன்றைக்கும் இதை கேட்கிறேன் அன்பான தேவஜனமே, எத்தனையோ காரியங்கள் பொறுமை இல்லாதனால நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்திருப்போம். மோசே எவ்வளவு பெரிய ஒரு மனுஷன், நல்ல மனிதன்,
ஜனங்களுக்காய் திறப்பிலே நின்ற ஒரு மனிதன் தான். ஜனங்களுக்காக என்னுடைய பேரையாவது ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டுருன்னு சொல்ல ஒரு மனிதன் தான். என்னுடைய பேரையாவது ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டுருன்னு சொன்ன ஒரு மனுஷன் தான். ஆனால் கண்மலை கிட்ட போய் பேசுன்னு சொன்னார். இவன் கண்மலை என்ன செஞ்சிட்டான்? அடிச்சிட்டான். ஆசீர்வாதம் போயிடுச்சு. ஆசீர்வாதம் போயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா? அதை விட எலிசா, உன் தலைவன் நாளைக்கு எடுத்துக்கொள்ள போறாரு. யார? எலியாவை பற்றி சொல்கிறாங்க. மொட்டத்தலையான்னு ஒரு சின்ன கிண்டல் பண்ணாங்க சின்ன பிள்ளைங்க. உடனே இவன் என்ன செஞ்சுட்டான் தெரியுமா? தீர்க்கதரிசனுடைய பிள்ளைகளை சவிச்சு விட்டான். தீர்க்கதரிசனுடைய பிள்ளைகளை சவிச்சதுனால இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. பொறுமை வேணும், எந்த காரியத்திலையும் பொறுமை வேணும். அதனால தான் நான் சில நேரங்களில் என் காது கேட்க என்னை வேதனைப்படுத்துவாங்க. ஒரு தம்பி கூட, நம்ம தம்பி தெரிஞ்சு சொல்கிறானா தெரியாமல் சொல்கிறானா தெரியல, ஓயாமல் வந்து ஒருத்தர் பேரை சொல்லிக்கிட்டு இவரை நான் பூசாரி ஆக்க போகிறேன், கோயில் கட்ட போகிறேன்னு இருக்கான். கட்டினா கூட பிரச்சனை இல்லை, சும்மா வாயினால் கட்டிக்கிட்டு இருக்கான். அவன் செய்கிறது ரைட்டா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் பொறுமையாக இருக்கணுன்றதுனால நான் பொறுமையாக இருக்கேன். ஒரு வார்த்தை வீணாக சொல்லிட்டா கூட அந்த வார்த்தை என்ன செஞ்சிடும்? ஊழியக்காரன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை பழிச்சிடும். எனக்குள்ள ஆசீர்வாதமும் போயிடும். அவனுக்கு பழிக்குதோ இல்லையோ, என்னோட ஆசீர்வாதத்தை நான் என்ன செஞ்சிருவேன்? இழந்து போவேன். இன்னைக்கு சொல்லுகிறேங்க, கர்த்தரிடத்தில் காத்திருக்கிற, பொறுமையுடன் காத்திருக்கிற யாருடைய கூக்குரலுக்கும் யாருடைய கூப்பிடுதலுக்கும் பதில் இல்லாமல் போனதில்லை. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் இருக்காரு. வசனத்தை கூட எடுக்க சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு இருந்தான். 38வது அதிகாரத்தில் ஏசாயாவில் வாசிச்சிருக்கிறோம். எசேக்கியாவை ராஜா என்ன செஞ்சாரு? பணத்தை செலவழித்து நாடு நாடா போனாரா? கர்த்தரிடத்தில் காத்திருந்தார், பொறுமையுடன் காத்திருந்தார், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். தேவன் மறுபடியும் தீர்க்கதரிசி அனுப்பி பதில் கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா, நாம் கர்த்தரிடத்தில் காத்திருக்கும் போது நமக்காக அவரும் கூட பொறுமையாக காத்திருப்பாரு. என்ன பிரதர் சொல்றீங்க? அவர் எனக்காக காத்திருப்பாரா? ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேனே. நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனம். கிதியோன் என்ன செய்யறான்? ஆளைக்கு பின்புறமாக போய் பயந்து நடுங்கி கலங்கி போய் போரடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அங்கே போய் தூதன் பேசுகிறாரு, பராக்கிரமசாலியேங்கிறாரு. நானாயா பராக்கிரமசாலியே? நம்ம சொல்கிறோம்ல, நானாயா அப்படிங்கிறோம்ல, அது மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் அவன் ஒரு காரியத்தை கேட்குறான். தேவதூதன் என்ன செய்கிறார்? கொஞ்சம் வாசிமா. 6:18. நான் உன்னிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். என்ன காணிக்கை? ரூபா நோட்னா உடனே எடுத்துட்டு வந்துடலாம். இல்லை ஏதாவது வாங்கி வச்ச பொருள்னா உடனே எடுத்துட்டு வந்துடலாம். என்ன காணிக்கை? கொஞ்சம் வாசிமா. அதற்கு அவன், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியை உரிக்கிறதுக்கே எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? கிட்டத்தட்ட 1 மணி நேரமாவது ஆயிடும் அதை கிளீன் பண்றதுக்கு. ஆட்டுக்குட்டியை முழுசா உரிக்கணும்னா ஒரு 3/4 ஹவராவது குறைஞ்சபட்சம் ஆயிடும். ஆகுமாப்பா? கறி எடுத்திருக்கீங்களா? என்னையா, இப்போ கூட 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு குட்டியை உங்களுக்காண்டி தனியாக வாங்கி போட்டு கொடுத்தனையா. காசு கொடுத்துட்டீங்க, போட்டு கொடுத்தோமா இல்லையா? சரி வாசிங்க. ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி. ஒரு மரக்கால்னா எத்தனை படிப்பா? எத்தனை படி? வெரி குட்மா, கரெக்டாக சொல்லிட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 படி மாவை அவன் சப்பாத்தியா சுடணும்னா எவ்வளோ நேரம் ஆகிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 6 படி மாவு சப்பாத்தி அவன் சுடணும்னா எவ்வளோ நேரம் ஆகியிருக்கும்? கிட்டத்தட்ட 2 மணி நேரமாவது ஆகியிருக்கும். ஆனால் எங்கள் தமிழம்மாட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, 1/2 மணி நேரத்தில் சுட்டுருவாங்க. எங்கள் தமிழம்மா மாதிரி ஹை ஸ்பீட் இன்டர்நெட் யாருமே கிடையாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உண்மையாக நான் பார்த்து பெருமைப்பட்ட காரியங்கள் உண்டு. அவங்க முன்னாடி அவங்கள பற்றி சொல்லக்கூடாது. 50 பேர்த்துக்கு, சுரேந்தர் மகளுடைய காதுகுத்துக்கு 50 பேருக்கு இட்லி 25 நிமிஷத்தில் வந்துச்சு. எப்படி தான் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, 2 சட்னியோட. அல்லேலூயா. சிலருக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சரி வாசிங்க.
இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து. ஆணம்னா என்னது? ஆணம்னா என்னது? சால்னா. தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம்லாம் போனீங்கன்னா சால்னான்னு சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் ஆணை ஊற்றுங்க அப்படிம்பாங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. நான் முதல்ல நாகர்கோயில் போகும்போது கிட்டத்தட்ட 2003-4 போனேன். அங்கே அண்ணாச்சி கூட சேர்ந்து 2004-2003 அங்கே ஊழியத்துக்கு போகும்போது கறி வைக்கட்டுமான்னு கேட்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே வந்தவொடனே கறியோட சோறு போடுறாங்கடா அப்படின்னு. கறியோட சோறு போடுறாங்க போய் அப்படின்னுக்கிட்டேன். நான் வச்சாக பாரு, தேங்காயை போட்டு காயை போட்டு முருங்கைக்காயை அதில் வச்சு என்னால் சாப்பிடவே முடியல. எல்லாம் பருப்பு கூட்டு. இப்போ பழகிருச்சு, விட்டா அது 2 இலைக்கு போகும். கரங்களை தட்டி கத்தருக்கு தோத்துறோம். நான் அப்படி சாப்பிட்றதில்ல, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஆசிமா, அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவனிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து. எவ்வளவு நேரம் அவருக்காக கர்த்தர் அந்த தூதனை பொறுமையாய் காத்திருக்க பண்ணுகிறார். ஒரு தூதன் தேவனால் ஏற்படுத்தப்பட்டதுனாலே அவனுக்கு அங்கே காத்திருக்கிறார் என்றால், இன்னைக்கு தாவீது சொன்ன வார்த்தை உண்மை என்று விசுவாசித்தால், எனக்காகவும் இத்தனை ஆண்டுகள் கர்த்தர் காத்திருந்தார், இனி கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருப்பேன். தாவீதின் சத்தத்திற்கு செவி கொடுத்த தேவன் இன்றைக்கு கிதியோனின் அடையாளத்திற்கு உறுதிப்படுத்தின தேவன் இன்றைக்கு அடைபட்டிருக்கிற, கெட்டு போயிருக்கிற, பட்டு போயிருக்கிற, விட்டு போயிருக்கிற எல்லா காரியமும் இந்த 2025 என் குடும்ப வாழ்க்கையிலே, என் ஊழியத்திலே, என் வியாபாரத்திலே, என் அரசு பணியிலே மாறும் என்று விசுவாசித்தால், அற்புதம் நடக்கும் என்று விசுவாசித்தால், அதிசயம் நடக்கும் என்று விசுவாசித்தால், ஆச்சரியம் நடக்கும் என்று விசுவாசித்தால், அடையாளம் நடக்கும் என்று விசுவாசித்தால், இன்னைக்கு நான் சொல்றேன், உங்கள் யாவருக்கும் அநேகமானவைகளை என் தேவன் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். அது உங்கள் நாவுகளில் இருக்கிறது, உங்கள் இருதயத்தில், உள்ளத்தில், ஆழத்தில் இருந்து என் ஆண்டவரை துதி. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிமா, இன்னும் ஒரு வசனத்தை முடிச்சிருவான். வாசிமா. ஆணத்தை ஊற்று என்றான். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தனது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையில் இருந்து எழும்பி இறைச்சியையும் தீக்குச்சி வைத்து பொருத்தாத ஒரு அக்கினி அங்கே அற்புதம் நடந்ததென்றால், நீங்கள் விசுவாசித்தால், இத்தனை வருஷம் மாறாத காரியம், இத்தனை வருஷம் தீராத காரியம், இத்தனை வருஷம் கிடைக்காத ப்ரமோஷன், இத்தனை வருஷம் வராத சொத்துக்கள் எல்லாவற்றிலும் என் தேவனுடைய கோல் நீட்டப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு கர்த்தர் அவனிடமாய் சாய்ந்தார், அவனுக்கு பதில் கொடுத்தார் என்றால், இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். என் கூப்பிடுதல் இந்த ஆலயத்தில் நான் கூப்பிடுகிற வேளையிலே, இந்த ஆராதனையிலே நான் கூப்பிடுகிற வேளையிலே, தொலைக்காட்சிக்கு முன்பதாக இந்த 2 கண்ணும் பார்வை இல்லாதவர் சத்தத்தை கேட்டு நானும் சத்தமிட்டு, என் ஆண்டவரே உம்மால் உதவி செய்யக்கூடும், உம்மால் நடத்தக்கூடும், உம்மால் தாங்கக்கூடும், உம்மால் ஏந்தக்கூடும், உம்மால் எனக்கு போதுமானவராய் இருக்கக்கூடும் என்று சொல்லும் போது என்னை நடத்தும் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவா. இப்போ வந்துருங்க சங்கீதம் 40க்கு. திரும்ப இப்போ வந்துருங்க சங்கீதம் 40க்கு. என்ன 3வது வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். வாசிங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் அவன் வந்த பாதையை சொல்றார் பாருங்க. சாதாரணமான காரியம் கிடையாது. ஒருவேளை நீங்களும் இன்னைக்கு கடன் என்கிற பயங்கரமான குழியில் இருக்கலாம், வியாதி என்கிற பயங்கரமான குழியில் இருக்கலாம், இல்ல வேலையில நித்தம் சாப்பிடுறதுக்கு கூட நேரம் இல்லாம அலைந்து திரிகிற அலைச்சலின் மத்தியில வேலை செய்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி. ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், விசுவாசிக்கிற நீங்கள், உங்கள் குடும்பங்கள், உங்கள் ஊழியங்கள்,
உங்கள் வியாபாரங்க, உங்கள் கம்பெனி என்னவாக இருந்தாலும் சாதாரண இடத்துல இல்லை, ஒரு உயரமான ஒரு இடத்துக்கு உன்னதமான தேவன் உங்களை வைக்க போறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க உயர்ந்த இடத்துக்கு போகணும்னா வாயை திறந்து சொல்லுங்க, அவரால் கூடும், அவரால் முடியும், அவரால் செய்ய முடியும். ஆசிமா, என் அடிகளை உறுதிப்படுத்தி, உங்க அடி இதுவரைக்கும் உறுதிப்படலை நினைக்காதீங்க, இந்த வருஷம் உறுதிப்படுன்னு சொல்லுங்க. அவனுடைய அடிகளை உறுதிப்படுத்தினார் என்றால் உங்கள் காலடி, நீங்க நிற்கிற இடத்துல, உங்கள் வாசஸ்தலம் இருக்கிற இடத்துல, உங்கள் வியாபார ஸ்தலம் இருக்கிற இடத்துல, நீங்க பார்க்குற ஆபீஸில் ப்ரமோஷனுக்கு மேலே ப்ரமோஷனை கொடுத்து உறுதிப்படுத்த போகிறார். கரங்களை தட்டி நல்லா புரிஞ்சா, நான் உறுதியா நிற்க போறேன், நான் கீழே விழ போறதில்ல, நான் தள்ளாடுவது இல்லை. ஓ, என்னை தேவன் நடத்துவார். வாசிங்க. நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை. ஆமென். நீங்க இனிமே பழைய பாட்டு இல்ல, உங்கள் தேவனை எப்படி துதிக்க போறீங்க? புது பாட்டை சொல்லி துதிக்க போறீங்க. அதை பார்த்துட்டு, உங்களை பார்த்துட்டு நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. உங்களை பார்த்துட்டு புது பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இனி உங்கள் நிமித்தமா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது. நீங்க விசுவாசித்தா, உங்க குடும்பம் உறுதிப்பட்டதை பார்த்து, நீங்க காத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டதை பார்த்து, நீங்க காத்திருந்து பொறுமையுடன் கர்த்தரிடத்தில் பதில் பெற்றுக்கொண்டதை பார்த்து, உங்கள் கூப்பிடுதலுக்கு பதில் கிடைத்ததை பார்த்து அநேகம் பேர் இயேசு என்கிற தெய்வத்தை எனக்கு சொல்லப்பா, இந்த சேர்ச் எங்க இருக்குன்னு எனக்கு சொல்லுப்பா, இந்த ஊழியக்காரர் எங்க இருக்காங்கன்னு எனக்கு சொல்லுப்பா, இந்த சபையில தானே இப்படிப்பட்ட காரியம் நடக்குதாம்ல சொல்லுப்பான்னு சொல்லி ரட்சிப்புக்கு நீங்க காரணமா இருக்க போறீங்க. நான் விசுவாசிக்கிறேன், உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்கள் வாயிலிருந்து இனி என் தேவன் கொடுக்கிற புதிய பாடல், புதிய கிருபைகள், புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி ஆமென். நான் நம்புறேங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை நடத்துகிறார், ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய நன்மைகளை செய்கிறார். நீங்களும் எந்த நம்பிக்கையோடு இந்த வருஷத்தில் அடியெடுத்து வைத்து தொடர்ந்து ஓடுங்கள். கர்த்தருக்காய் காத்திருங்கள், பொறுமையுடன் காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். சபையார் எழும்பி நிற்கலாம், நாம் ஜெபம் செய்ய போகிறோம். அல்லேலூயா. விசுவாசிங்க, ஒரு நாளும் ஒரு காரியத்திலும் தளர்ந்து போகாதிருங்க. என் கால்கள் தள்ளாடுவதற்கு அவர் அழைக்கவில்லை, உறுதிப்படுத்துவதற்கு அழைத்திருக்கிறார். கண்மலையின் மேல் நிறுத்துவதற்கு அழைத்திருக்கிறார். கண்மலையாம் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா சொல்றேன், உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. எத்தனையோ கலக்கம் இருந்திருக்கும், எத்தனையோ பிரச்சனை இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீங்க ஒரே ஒரு வார்த்தை, தாவீதின் கூப்பிடுதலுக்கும், ஆபிரகாமின் கூப்பிடுதலுக்கும், அன்னாளின் கூப்பிடுதலுக்கும், ஈசாக்கின் கூப்பிடுதலுக்கும், இசைக்கியாவின் கூப்பிடுதலுக்கும், ஏன் எங்கள் சகோதரர் மோசஸ் மாரியப்பனுடைய கூப்பிடுதலுக்கும், அதே போல் எத்தனை ஊழியக்காரங்க எத்தனை ஊழியங்களில் சாட்சியை பார்க்குறீங்களோ அத்தனை பேரையும் பேர் வச்சு அவங்களுக்கெல்லாம் நடந்துச்சு, எனக்கும் நடக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். என்னிடமாய் அவர் சாய்வார், எனக்கு பதில் கொடுப்பார்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் பாடுமா. ஹல்லேலூயா. கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே. பாடுமா. கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே. சொல்லுங்க. உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. வாசிங்க வாசிங்க.
துதிக்கென்ன மகிமையெல்லாம் ஐயா உமக்கு செலுத்துகிறோம். துதிக்கென்ன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். எல்லா வாயத்திலிருந்து மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா முடிக்க போற ஸ்தோத்திரம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே இயேசுவே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள வாயை திறந்து ஆமென் ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. இன்னொரு முறை சொல்லுமா? ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள். நல்ல கரங்களை தட்டுங்கம்மா, நல்ல கையை தட்டுங்கம்மா. சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருப்பேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூக்குரலுக்கு பதில் கொடுப்பார், என் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுப்பார். இதே ஆலயத்தில் உட்கார்ந்து காலையில 3 மணிக்கு என்னுடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடத்தில் பொறுமையோடு காத்திருக்கிறேன். நித்தம் நித்தம் கூப்பிடுகிறேன். அவர் என்னை நடத்துகிறார். அநேக குடும்பங்களை நடத்தினதுனால இந்த ஊழியத்தை காணிக்கையால் தாங்குறீங்க. இப்பவும் விசுவாசத்தோடு இந்த வருஷத்துல நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன். 25ல கிடைக்கும்னு விசுவாசிக்கிறேன். 25ல என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும்னு விசுவாசிக்கிறேன். 25ல என் பிள்ளைக்கு நல்ல சுகம் கிடைக்கும்னு விசுவாசிக்கிறேன். 25ல என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும்னு விசுவாசிக்கிறேன். 25ல எங்களுக்கு ஒரு நல்ல வீடு கட்டுவோம்னு விசுவாசிக்கிறேன். 25ல எனக்கு கடன் பாரம் மாறும்னு விசுவாசிக்கிறேன். நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன். வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் நன்மையால் நிரப்புவார், நன்மையால் முடிசூட்டுவார். சொல்லுங்க, ஆபிரகாமின் சாராலை ஈசாக்கையும் ரெபேக்காளையும் ஆசீர்வதித்திருக்கிற தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்திருக்கிற தேவன், அன்னாளை ஆசீர்வதித்திருக்கிற தேவன், எசேக்கியா ராஜாவை ஆசீர்வதித்திருக்கிற தேவன், கிதியோன் அடையாளத்தை உறுதிப்படுத்தின தூதன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலும் கடந்து வந்து உங்கள் பிள்ளைகளை உங்களையும் ஆசீர்வதித்து உங்கள் கூப்பிடுதலுக்கும் பதில் கொடுத்து இந்த ஆண்டை நிறைவு செய்யும் போது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் 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 உங்களை சாட்சி உள்ளவர்களாக நிறுத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? அப்பா, நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி. இயேசுவே, நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி. ஹல்லேலூயா. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு பாதம் வந்தேன். கிருபை உள்ளவரே, இரக்கமுள்ளவரே, இப்பொழுதும் எதிர்பார்ப்போடு தேவைகளோடு நம்பிக்கையோடு இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், உம்முடைய வார்த்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் நான் கர்த்தரிடத்தில் பொறுமையாய் காத்திருப்பேன். அவர் என் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுப்பார் என்று நம்பும்போது நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் வழி நடத்துகிற தேவன், நீர் நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் அமல பண்ணாமல் உறுதிப்படுத்தி கண்மலையின் மேல் கடன் என்கிற பாரத்திலிருந்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி, வியாதி என்கிற கட்டுக்களிலிருந்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி,
நெருக்கப்பட்டிருக்கிற குடும்ப சூழல்களிலிருந்து நீர் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அழைக்கப்பட்டவனாய், தெரிந்து கொள்ளப்பட்டவனாய், அனுப்பப்பட்டவனாய், பலகீனத்தில் என்னை மறைத்து வெளிப்பட்ட பலத்தை தந்த என் ஆண்டவருடைய நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். எம்மட்டும் நடத்துனீங்க, எம்மட்டும் தாங்கினீங்க, எம்மட்டும் கூட இருந்தீங்க, தொடர்ந்து கூட இருங்க. சமாதானத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.